இப்போ வந்து ஒரு ஒரு கதைக்கு வசனம் எழுதணும் அப்படின்றபோது, அந்த கதைய தாண்டி போகாம, வசனம் அந்த கதை நகர்வுக்கும் யூஸ் ஆகணும். ஸோ, அந்த வசனத்த எழுதுறதுக்காக நான் என்ன மாரிலாம் பிராக்டிஸ் பண்ணணும்? அதுக்கப்புறம் நான் எந்த மாரி பிராக்டிஸ் பண்ணா அத கம்ப்ளீட் பண்ண முடியும்? நான் எப்படி ப்ரிப்பேரா இருக்கிறது அந்த வசனம் எழுதுறதுக்கு? அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல, அந்த திரைக்கதையோட நீங்க வாழணுங்க. இது வேற யாரோ ஒருத்தரோட திரைக்கதைக்கு நான் எழுதுறேன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இன்னொருத்தர் எழுதின திரைக்கதைன்னு நினைக்கக்கூடாது. அந்த திரைக்கதையோட நீங்கள் ஜெல் ஆகணும் முதல்ல. அதுக்கு நீங்கள் அந்த டைரக்டரோட உட்கார்றப்ப அந்த உங்களுக்கு ஒத்து வருது, ஒத்து வரல, அதை என்ஹான்ஸ் பண்ணுறது, அதில் உள்ள குறைகளை சொல்கிறது, அதில் அடாப்ட் ஆகிக்கிறதுன்ற மாதிரி ஒரு ஃபைனல் வர்றப்ப இது நீங்களும் பங்களித்த ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற உணர்வு உங்களுக்கு முதல்ல வரணும். அப்போ தான் அந்த இன்வால்மெண்ட் வரும். அந்த இன்வால்மெண்ட்டோடு எழுதுனீங்கன்னா நல்லா வரும். யாரோ கொடுத்தாங்கப்பா, அதை நான் அதுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு அந்த டிட்டாச்மெண்ட்டோடு இல்லாமல் நீங்கள் அதை நேசிங்க. அந்த ஒரு ஸ்கிரிப்டுன்னு அந்த ஸ்கிரிப்டை நேசியுங்கள். அந்த நேசத்தோடு நீங்கள் எழுதுகிறப்போ பெஸ்ட்டு தான் வரும். நவீனப்படுத்துதல் அது திரைக்கதை கதையில் அதுக்கு நீங்கள் தகுதிப்படுத்துறதுக்கு புக் படிப்போம், அதுக்கப்புறம் எழுதுறது கலப்பணி இதெல்லாம் பண்ணுறோம். நவீனப்படுத்துதல் உங்கள் பார்வையில் இன்னும் ஃப்யூச்சரில் ஒரு 5 years 10 years கழித்து அதுக்கு நான் பண்ணணும்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் சார் ப்ளீஸ்? இனி எப்படி வரப்போகுதுன்றதே யாருக்கும் தெரியாத ஒரு விஷயங்கள் தான். இப்போ ஓவியம் அப்படின்ற ஃபீல்டில் மிரண்டு போயிருக்காங்க ஓவியர்கள். இன்றைக்கி ஏஐயில் நம்ம ஒரு சுச்சுவேஷனை சொல்லி கலரை சொல்லி ஒரு தமிழ்நாட்டு பெண் ஒரு தண்ணி குடத்தில் ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா அதில் பல சாய்ஸோடு வருது. தமிழ் முகம் வேணும்னா தமிழ் முகத்தோடு வருது. ஒரு ஏஐ அப்படின்ற ஒரு டூல் இருக்கு இல்லையா, இப்போ அந்த ஆப் இருக்கு இல்லையா, அது மாதிரி இன்னும் என்னென்னலாம் வரப்போகுதுன்றதே தெரியல. ஸோ அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு தான் பார்க்கணும். எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியும் நமக்கு எந்த தொழிலுக்கும் எதிரி இல்லை. இப்போ ஒரு மொபைலில் 72 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றது தானே. மொபைல் கெடுக்குது, குழந்தைங்களை கெடுக்குது, அடல்ட்ஸை கெடுக்குது, எப்போ பார்த்தாலும் அதையே பார்க்க வைக்குது அப்படின்றத தூக்கி போட்டுடலாமா? அது ஒரு அதோட நன்மைகள்ன்றது இல்லை. அதுக்கு ஒரு பட்டியல் போட முடியும் இல்லையா? ஒரு வெள்ளம், ஒரு அபாயம் அப்படின்றப்ப ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு ஃபோன் அடித்து நான் இங்கே இருக்கிறேன் என்னை காப்பாற்றுங்கன்ற ஒரு பல செய்திகள் போய் காப்பாற்றப்படலையா? நெட்வொர்க் பண்ணப்படலையா? ஒரு பிளட் குரூப் கொடுக்கப்படலையா? எல்லா விஷயத்துலேயும் எல்லா விஞ்ஞான சாதனங்கள்லேயும் நன்மை இருக்குது, கெட்டது இருக்குது. ஒரு கத்தியில் ஆரம்பித்து பழமும் இருக்கலாம், ஆலையும் கொள்ளலாம். அந்த மாதிரி விஞ்ஞான வளர்ச்சியுடன் நம்ம போகணும். அப்போ விஞ்ஞான வளர்ச்சி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் நான் நவீனப்படுத்துறதுன்றதை நான் சொல்ல வரேன். இப்போ நமக்கு ஒன்று தெரிஞ்சிருக்குங்க, அதுதான் இன்றைக்கி நடைமுறைன்னு சொல்ல முடியாது. இப்போ காப்பான் படம் நான் எழுதினப்போ அது எஸ்பிஜி, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப், அதில் தான் ஹீரோ வேலை பார்க்குறான். எனக்கு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்பை பற்றி ஒரு 5 வருடத்துக்கு முன்பாக நான் ஏதாவது படிச்சிருப்பேன். அதுதான் இன்றைக்கி நடைமுறையில் இருக்கா? எப்படி சொல்ல முடியும்? மாறிக்கிட்டே தானே இருக்கும், மெத்தட் மாறும் இல்லையா? இப்போ இந்த டெரரிஸ்ட்டுக்காகவே என்ஐஏன்னு தனியாகவே ஒரு பிரிவு வந்துச்சு இல்லையா? அது உங்களுக்கு தெரியணுமா வேணாமா? நீங்கள் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு டெல்லியில் ஒரு ஒரு சிபிஐ விசாரிக்குதுன்னு சொன்னால் சிரிப்பான்ல. அதான அப்டேஷன். அப்போ என்ன செய்யணும்? நாங்கள் காப்பானுக்காக நானும் கேவி ஆனந்தும் இப்போ எஸ்பிஜியில் இருக்கிற பல அதிகாரிகளை நேரில் போய் சந்தித்தோம். மணிக்கணக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். போகிறப்ப அவங்கள்ட்ட முக்கியமானவங்க, அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு 2-3 ரூட் எடுத்துலாம் போனோம். டெல்லிக்கு போயிட்டு ஒரு கொஷினை ரெடி பண்ணிவிட்டு அவங்களோட டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்குள்ளே பேசிடணும்னு சொல்லிட்டு என்னெல்லாம் அவரை கேட்கணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு போய் கேட்டோம், இன்ட்ராக்ட் பண்ணோம், புக்கு படிக்கிறோம். மெனக்கிடணுங்க. நம்ம தகுதிப்படுத்திக் கொள்வதும் நவீனப்படுத்திக் கொள்வதும் என்பது உட்கார்ந்த இடத்துலையே நடக்காது. அறிவை தேடித்தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி புக்கு படிக்கிறதும் நண்பர்களை சந்திக்கிறதும் போய் அந்த ஃபீல்டு சம்மந்தமாக போகிறதும் ஒரு எல்லாமே எல்லாருக்கும் தெரியுமா? ஒரு கதையில் அவன் மென்டலி ரிட்டார்டட் அப்படின்னு நான் எழுதுறேன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட்டையும் உடனே போய் பார்க்கணும்ல. நான் எழுதுகிற பையிலேருந்தே அப்படி பண்ணேன். பிரியமுடன் நானேன்னு சொல்லிட்டு ஒரு கதை. அதில் அவன் ஹீரோ ஒரு சைக்கோ. அவன் சைக்கோன்னு டிசைன் பண்ணிட்டேன். ஒரு சைக்கோவோட சிம்டம்ஸ் என்னென்ன பண்ணுவான், எதெல்லாம் பண்ணுவான், நான் பண்ணி வைக்கிறது கரெக்டா அப்படின்றதுக்காக 10 சிட்டிங் நான் போனேன். ஒரு கோவர்த்தன் ஒரு டைரக்டர், ஒரு டாக்டர்,
அந்த டாக்டர்கிட்ட நான் போயிட்டு அறிமுகப்படுத்திக்கிட்டு, சார் உங்கள் பேஷண்ட்ஸ் எல்லாரும் போனதுக்கப்புறம் நான் வர்றேன். அவர் 72 டோக்கன் 75 டோக்கன்னு போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி போய் உட்காந்து காத்திருந்து கான்வர்ஸ் பண்ணி சரி பார்த்து, ஏன்னா பொது மீடியாவுக்கு வர்றப்போ ஒரு தவறு இருக்கக்கூடாது. அது வந்து எழுத்துல தாங்க இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வந்து சினிமா பார்க்குற ஆடியன்ஸோட ஐக்யூ லெவல் ஆவரேஜ் வேறு, படிக்கிறவங்களோட ஐக்யூ லெவலோட ஆவரேஜ் கூட. ஸோ பத்திரிகை உலகில் எழுதிட்டு இருக்கிறவங்க மோர் லாஜிக்கலாக இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பத்திரிகை உலகில் எழுதின ரைட்டர்ஸோட கம்பைன் பண்ணி, சுஜாதாலேருந்து பாலகுமாரன்லேருந்து ஜெயமோகன்லேருந்து எல்லாருமே பத்திரிகை எழுத்தாளர்கள். ஸோ வாசகனை வந்து திருப்திப்படுத்துகிறப்போ அங்கே லாஜிக் மிஸ்டேக்கே இருக்காது. ஏன்னா அது ரொம்ப பொறுப்புணர்வோடு செய்யும். அச்சில் வந்துருச்சுன்னா நாளைக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அசிங்கமாயிடும். தகவல் அறிவு தவறாக போயிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு பொறுப்புணர்ச்சியுடன் எழுதப்படுகும் பொழுது அவன் இங்கே செயல்படுறப்ப இன்னும் அதிகமாக செயல்படுவான். விஷுவல் மீடியா இன்னும் அதிகம். இப்போ நான் ஒரு சரித்திர நாவல் ஒன்று எழுதினேன். ஒரே ஒரு நாவல் தான் எழுதினேன். ஒரு பீரியட். அந்த ஒரு பீரியடில் வந்து அவன் கடந்து போகிறப்போ வந்து அங்கே ரோஜா தோட்டம் இருந்துச்சு, அதை தாண்டி போகிறப்போ ஒரு கல்லறை இருக்குன்ற மாதிரி நான் ஒரு வர்ணனையில் ஒரு வரி தான் நான் எழுதினேன். நான் மெட்ராஸ் லைப்ரரியில் போய் அப்போ ரெஃபரன்ஸுக்கு போவேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரியில். அந்த லைப்ரரியன் என்னோடய ஃபேனு. சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரே ஒரு வார்த்தைக்கு பேசலாமா? சொல்லுங்கள் சார். நீங்கள் ஒரு காலகட்டம் சொல்கிறீங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்குள்ளே ரோஜா செடியே வரல அப்படின்றார். அடப்பாவி, இவ்வளோ தூரம் பார்ப்பீங்களாப்பா? அந்த ஒருத்தர் கேள்வின்றது ஒருத்தன் கேட்டாங்க, 1,00,000 பேர் நினச்சிருப்பான், 1000 பேர் நினச்சிருப்பான். இவருக்கு நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பு இருந்ததுனால கேட்டுட்டாரு. ஸோ லாஜிக்கலாக மிஸ்டேக்ஸ் இருக்கு, எமோஷ்னல் லாஜிக் இருக்குது, இன்ஃபர்மேட்டிவ் லாஜிக் இருக்குது, லாஜிக்கில் எவ்வளோ தகவல் தொடர்பான லாஜிக் இருக்குது, நடைமுறை லாஜிக் இருக்குது. ஐயா இப்போ இப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிஞ்சிடும் இல்லையா? இன்றைக்கி என்ன எக்ஸ்பெக்டேஷன், இன்றைக்கி பெண்களுக்கு என்ன மனநிலை இருக்குது, இன்றைக்கி வந்து ஒவ்வொரு துறையிலையும் என்ன போயிட்டுருக்கு, இதெல்லாம் தான் நான் சொல்கிறது. ட்ரெண்டை தெரிந்து கொள்வது தான் நவீனப்படுத்திக் கொள்வது. சார், என் பேர் பேச்சியப்பன். 25 வருஷமாக பத்திரிகையில் சிறுகதையெல்லாம் எழுதிட்டு இருக்கிறேன். பேச்சியப்பன் ராஜமன். பாபா படத்தில் லேட்டஸ்ட்டாக வரும் 4 டைலாக் தான். அதுக்கு குமார் படம் பரிசு வாங்கி படத்தில் எடுத்துக்கிட்டாங்க. நான் அந்நேரம் சூழ்நிலை, எனக்கு சினிமா துறையில் இயங்கன்னு ஆசை. அந்நேரம் என்னால் வர முடியாத சூழ்நிலை. இப்போ 4 வருஷமாக சென்னையிலாம் இருக்கிறேன். ஒரு பாடலாசிரியரோ இல்லை வசனகர்த்தோ வரணும்னு சொல்லி கடுமையாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல. பிறகு நான் என் நண்பர்கிட்ட சொன்னப்போ நானே 4 கதையை வந்து கருவை சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதே நீ ஸ்க்ரீன் பிளே பண்ணலன்னு சொன்னாங்க. அதை ஒன்லைன் நான் எழுதி வச்சுருக்கிறேன். அது எல்லாருக்கும் பிடிச்சி, அவங்களுக்கு எல்லாருக்கும் பாராட்டினாங்க. ஆனால் நான் யார்கிட்டயா ஒரு டைரக்டர்கிட்ட போய் அசிஸ்டன்ட்டை ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த தயாரிப்பாளர் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் யாருமே சேர்த்துக்கிட மாட்டேங்காங்க. நீ யார்ட்டுக்காக ஒர்க் பண்ணிங்களா அப்படின்னு முதல் வார்த்தை கேட்காங்க. யாருமே வாய்ப்பு கொடுத்தா தானே யார்கிட்டயா ஒர்க் பண்ண முடியும். நான் என்ன மாதிரி ஆள் சினிமா துறையில் இயங்கவே முடியாதா? தாங்க இன்னைக்கு வேறு மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் முதலே சொன்னேனே, உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குன்றப்போ நீங்கள் வந்து இப்போ வைரமுத்து வந்து பாரதி ராஜாவை முதல் முறையாக சந்தித்த போது ஒரு கவிதை புத்தகத்தை கொடுத்து, என் பெயர் வைரமுத்து, முடிந்தால் என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாராம். இவ்வளவுதான் அவர் சான்ஸ் கேட்டது. ஒரு ஃப்ளைட்டில் போகிறப்போ அவர் பார்த்துருக்காரு, அவருக்கு அந்த இதெல்லாம் அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மண் வாசனையோடு ஒருத்தன் எழுதியிருக்காயான்னு அப்புறம் தேடினார். ஸோ அந்த அந்த இதுதானே விசிட்டிங் கார்டு, அந்த புத்தகம் தானே விசிட்டிங் கார்டு. அந்த புத்தகத்தை வந்து அவர் பண்ணின அந்த தரமான அந்த கவிதைகள் தானே அவருக்கு ஒரு வாய்ப்பு தேடி கொடுத்தது. அந்த மாதிரி நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கவனிக்கப்படணும். எந்த மீடியாவில் செஞ்சாலும் அது ஓகே. ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து யூடியூப்பில் நம்மளே பண்ணலாமே. 4 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சும்மா 4 லட்ச ரூபாவில் படமே பண்ணலாம். இந்த பக்கத்தில் மணிபாரதி இருக்கார், கேளுங்க. அவர் ஒரு இயக்குனர். அவர் வந்து நான் அவர்கிட்ட சொல்லுங்கள், 4 லட்ச ரூபாவில் படம் அனுப்ப முடியாது சார், கேளுங்க. அதெல்லாம் வந்து மித்து. நம்ம வந்து இப்போ அப்படிலாம் கிடையாது. அந்த குரங்கு பிடல் டைரக்டர்கிட்ட பேசி பாருங்க. அவர் கோயம்புத்தூரில் இருக்கார். அப்பப்போ ஒரு படம் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அவர் ஒரு பேஷன் அது. அப்படிலாம் இல்லை. அந்த குரங்கு பிடலில் வந்து என்ன, அவர் காளி வெங்கட்டை தவிர அவர் யாருக்கு கொடுத்துருப்பார்? அந்த 4-5 பசங்களை வச்சுக்கிட்டு சைக்கிளை வச்சுக்கிட்டு முடிச்சிட்டார் ஒரு படத்தை. அதனால் வந்து என்ன கான்செப்டுன்றது தானே ஒழிய, உங்களை திரும்பி பார்க்க வைக்கிறத நீங்கள் தாங்க பண்ணணும். உங்களை தேடியெல்லாம் வரமாட்டாங்க. நீங்கள் தேடி போகிறதும் வேஸ்ட்டு. நீங்கள் இருந்த இடத்துலேருந்து யார் யாது அப்படின்னு பார்க்க வைக்கணும்.
அது பார்த்தா ஒரு சுவாரஸ்யமாக என்கேஜ் பண்ணது யாருன்னு தேட வைக்குதில்ல. அந்த மாதிரி உங்களை திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் புத்திசாலித்தனமும் உங்களுக்கு இன்றைக்கி வேணும். இன்றைக்கெல்லாம் வந்து போய் வாசலில் நின்று கதவை தட்டி அப்படியெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுதான் நடைமுறை. தமிழ் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த எழுத்து அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க, கதை ஆசிரியர் அப்படிங்கிறது வந்து அதுதான் முதல் தாய் அப்படிங்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு முதல் பட இயக்குனர் வந்து அவரே ஸ்கிரிப்ட் பண்ணி அவரே ஒரு இயக்கங்கிறது வேற, எழுத்துங்கிறது வேற. பட் அவரே ஒரு எழுத்தாளராக மாதிரி ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் போய் தானே சார் அப்ரோச் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இங்கே ப்ரொடியூசரை போய் அப்ரோச் பண்ணோன்னாவே இவரோட ஸ்கிரிப்ட். அது ஏன் உங்களை மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு எழுத்தாளர்களை பயன்படுத்திக்கிற ஒரு நிலைமை, கதாசிரியர் வேற இயக்கம் வேற அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் சினிமானாவே ஓப்பனிங் சீன், இன்டர்வல், கிளைமேக்ஸ்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கிற மாதிரி அந்த டைரக்டரே தான் எழுத்தாளராக இருக்கணுங்கிற ஒரு டெம்ப்ளேட் இங்கே ஏன் ரொம்ப அதிகமாக இருக்குது? மலையாளத்தில் வந்து எழுத்தாளருக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. இப்போ காதல் டிகோர் அந்த படத்தோட ஒரு சீன், ஷூட்டிங் சீன் பார்த்தீங்கன்னா டைரக்டரே மம்முட்டி சார் கூட ஒரு எழுத்தாளர் உட்காந்துட்டு இருக்கிறார். எழுத்தாளரை வச்சு தான் அங்கே சீனே எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இப்போ ஒரு எழுத்துங்கிறது ஒரு அஸ்திவாரம்னா படங்கிறது ஒரு கோபுரம். அந்த அஸ்திவாரத்துக்கு தேவையான ஒரு முக்கியத்துவம், சிக்னிஃபிகன்ஸ் இங்கே ஏன் தமிழ் படத்தில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா எழுத்து தானே சார் முக்கியம். அதுதாங்க முக்கியம். பட் ஆரம்ப காலத்திலிருந்தே அது இப்படித்தான் நடைமுறையில் இருக்குது. நடைமுறைன்றது ஒன்று வேறு, லட்சியமாக பேசுகிறது ஒன்று இருக்குல்ல. நம்ம நிச்சயமாக 1000 பேசலாம் இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு அரசை விமர்சித்து நண்பர்கள்ட்ட பேசலாம். ஒரு மைக்கை கொண்டாந்து நீட்டினோன்னு பேசுவீங்களா? இப்போ ஒரு அரசை, மத்திய அரசோ மாநில அரசோ, அரசின் செயல்பாடுகளை பற்றி உங்கள் நண்பர்கள் 4 பேர் இருக்கிறப்ப பேசிகிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்கள்கிட்ட எதை சொல்லுங்கள் அப்படியே மைக்கில்னு சொன்னால் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? இல்லை அது ரொம்ப எவ்வளோ நாகரிகமாக சொல்லணும்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாதிரி இங்கே வந்து நடைமுறை அப்படின்றதும் லட்சியம்ன்றதும் தனித்தனியாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் எழுத்தாளர்களுக்கான மரியாதை ரொம்ப பெருசாக தான் இருந்தது. அந்த பாரதி ராஜா வந்து பயன்படுத்தின செல்வராஜிலேருந்து அவ்வளோ பெரிய ரைட்டர்ஸு, எவ்வளோ இப்போ கலைஞானம்லாம் வந்து 100 படம் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸுக்கான மரியாதைகள் இருந்து கொண்டு, தேவர் கதை இலாக்கான்னே வச்சுருந்தாங்க இல்லையா? ஏவிஎம்ல கதை இலாக்கா இருந்துச்சு, சத்யா மூவிஸில் கதை இலாக்கான்னு இருந்துச்சு. ஸோ அந்த கதை இலாக்காவில் 10 பேருக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அவ்வளவு மரியாதைகள் இருந்தது. நடுவில் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி, இப்போ பல பேர் பேசின மாதிரி எல்லாமே ஒருவரே செய்யணும் அப்படின்ற ஒரு ட்ரெண்டு வந்தது. அதுதான் ரொம்ப மரியாதை கொடுக்குன்ற மாதிரியான அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப வந்து இது என்ன, இந்த கதையை நம்மளே யோசிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு முக்கி மனகி இந்த ஒருத்தர் சொன்னார், எனக்கு வரமாட்டேங்குது சார் அப்படின்றாரு. வராதது எதுக்கு கஷ்டப்படுறீங்கன்றது தான் கேள்வி. அது வந்து இப்போ வந்து கொஞ்சம் புரிதல் இருக்குது. இப்போ வெற்றிமாறன் எடுத்த படங்கள் எல்லாமே வெளியிலேருந்து தான் நாவல்களை வாங்கி பண்ணியிருக்கிறாரு. இப்போ மகேந்திரன் வந்து வெளி நாவல்கள் பண்ணலையா? பல இவர் அனுராதமனோட நாவல்கள்லாம் வந்ததா இல்லையா? அந்த மாதிரி அந்த ஒரு அதுக்கு வாசிக்கணும் இல்லையா? இன்றைக்கி உள்ளவங்கள்ட்ட நீங்கள் போய் புக்கை கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு புக்கை கொடுத்து சார் இது வந்து நல்ல கண்டென்ட் சார், இதை கொஞ்சம் படிங்களேன்னு சொல்லி பாருங்கள், அது என்னன்னு அப்படியே சொல்லுங்களேன் ஒரு 10 நிமிஷம். இப்படி தானே சொல்கிறாங்க. இதானே ரியாக்ஷன். தயாரிப்பாளர்கிட்டையோ டைரக்டர்கிட்டையோ அதை வாங்கி அப்படி ஒன்று சொல்கிறாரா, அதை வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆழ்ந்து தனியாக உங்கள் வளர்ச்சிக்காக தானே கொடுக்குறான் ஒருத்தன், ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறான் இல்லையா? புத்தகம் வாசிப்பது அப்படின்றது அறிய போயிட்டுருக்கிறப்போ, வாயால் சொல்லுங்க அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்கிறப்போ இது கஷ்டம். அதுதான் இப்போ பிரச்சனை. இதுதான் சரின்னு புரிந்தவர்கள் சரியாக பண்ணுறாங்க. அவங்க வெரி ஃபியூவாக இருக்காங்க. பொதுவான கேள்வி. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் வந்து சாங் சுச்சுவேஷன் தனியாக இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பாலுமகேந்திர சார், பாரதிராஜா படம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது இந்த இடத்துல சாங் வரணும், இந்த மாதிரி சாங் வரணும், ஸோ இந்த சாங்காக படம் ஓடின காலம்லாம் உண்டு. இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து சாங்குக்கான சுச்சுவேஷன் இருக்கிறது இல்லையா, இல்லை அதை மக்கள் விரும்புறலையான்னு தெரியல. படம்லாம் முடிஞ்சு போய் வெளியே போகும்போது சாங்ஸ் போடுறாங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து இப்போ சாங் அப்படின்ற கான்செப்டே இருக்காதா? அது இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அதாவது ஒரிஜினலாக இப்போ சாங்ஸ் தேவையில்லைன்றது தாங்க ஒரிஜினல். நீங்கள் ஆங்கில படங்கள்லாம் எங்கே இருக்குது சாங்ஸு? நம்ம தமிழ் கல்ச்சரில் தான் வந்து அந்த ஒரு பாடல் அப்படின்றது, பாடல் டான்ஸு, பல லொக்கேஷனில் பல காஸ்டியூம்ஸில் அப்படின்னு ஒரு ஃபேண்டஸியாக யதார்த்தத்தை மீறி அந்த இடத்துல வெளியில் போயிட்டு தானே வர்றோம். ஒரு கனவு காட்சி இல்லை அது நிஜத்தில், அதுலேருந்து மாறி என்னாச்சு, மாண்டேஜஸ்ன்னு மாறினாங்க. அது மாண்டேஜஸ்ன்றது ஒரு ரியாலிட்டி. பச்சை கிளிகள் தோளோடு
அந்த இந்தியன் படத்தில் அந்த பாட்டு அத்தியாவசியமான ஒரு பாடலாக போச்சு. அதை எடுக்க முடியாது. அந்த பாடலை வச்சா தான் அந்த குடும்பம், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு, அந்த பாண்டேஜ் அங்கே வந்து அந்த பாடல் கேட்குது. அப்படி அந்த சுச்சுவேஷன்ன்றது பாடலை கேட்டு அந்த இடத்துல இப்போ பாடல் வச்சோம்னா நிச்சயமாக எடுபடும். ஆனால் இப்போ வந்து உள்ள பாடல்களில் அது தேவைப்படலை, அல்லது ஃபாஸ்ட்டாக சொல்கிறதுக்கு பாடல்கள் தேவைப்படுது. ஒருத்தன் ஃபஸ்ட்டு அவளை பார்த்தான், அதுக்கப்புறம் லவ் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பார்த்தான், 2வது தடவை பார்த்தான், 3வது தடவை பார்த்தான்னு 10 காட்சிகள்லாம் இன்றைக்கி யாருக்கும் டைம் இல்லை. ஒரு பிட் சாங், ஒரு 2 நிமிஷ பாடல், அதில் ஒரு 10 மாண்டேஜஸ் காட்சிகள். அந்த 10 மாண்டேஜஸில் லவ் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் என்ன? ஓப்போ லவ் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டு அடுத்து என்னன்றதுக்கு தயாராக இருக்கிறான். ஏன்னா அவன் வந்து 1000 படம் பார்த்தாச்சு. ஒரு காதெல்லாம் ரைட்டு அவர் வளர்ந்தீங்க, அப்புறம் போய் சரி காஃபி சாப்பிட்டீங்க, அப்புறம் வந்து அவளுக்காகவே தூங்கிட்டு இருந்தீங்க, காலையில் இருந்திருப்பீங்க, அவளையே நினச்சிட்டு இருந்தீங்க, ரைட்டு அப்புறம்னு அவன் நினைக்கிறான் இல்லையா? அதுக்கு வந்து அதுதான் லேக் அடிக்கிறது. அந்த லேகை குறைப்பதற்கு ஒரு 10 காட்சிகளின் விஷயத்தை ஒரு பாடலில் கடத்த முடியும். ஒரு கிராமத்திலிருந்து புலம்பெயர்ந்து வேறு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு குடும்பமே வருது அப்படின்னா இவங்க என்னெல்லாம் இழந்துட்டு வர்றாங்க, என்னெல்லாம் கனவுகளோடு வர்றாங்க அப்படின்னு காட்டுவதற்கு பாடல் தேவைப்படுது. விடை கொடு எங்கள் தாயே, அந்த பாடல் வந்து அங்கே அத்தியாவசியப்படுது. அந்த பாடல் தான் வந்து அந்த இம்பேக்ட் கொடுக்குது, அந்த வலியை காமிக்குது. அங்கே நீங்கள் வசனத்தின்மாகவோ காட்சிய பூர்வமாகவோ இல்லை. ஸோ இஃப் டிமாண்ட்ஸ் அங்கே பாடல் கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ உள்ள எடுத்துக்கொள்கிற ஸ்கிரிப்டை பொறுத்து தான் அது. சில ஸ்கிரிப்டுக்கு தேவைப்படலை, வலியை போய் வைக்கிறப்ப தான் அது வந்து இவங்களுக்கு அவர்ஷனாக இருக்குது பார்க்குறவங்களுக்கு. கதையுடன் அந்த காட்சி பூர்வமாக இது ஒரு பாடல் வந்திருக்குன்றதே நம்ம உணராதபடி அந்த பாடல் இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து அது தனியாக தெரியாது. அது வந்து அந்த ஸ்கிரிப்டை பொறுத்து தான். ஒரு கதை நான் எழுத ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு பிளாட் லைன் செட் பண்ணிவிட்டு, இல்லை ஒரு லாக் லைன் செட் பண்ணிவிட்டு நான் எழுத ஆரம்பிக்கணுமா, இல்லை வந்து எனக்கு ஒரு ரேண்டமாக ஒரு சம்பவம் தோணுது, அந்த சம்பவத்தை வச்சு நான் கதை எழுதுனா கூட எனக்கு ஒரு சில இடத்துல வந்து பிரேக்கிங்காக இருக்குது. இப்போ எங்கே கிளைமேக்ஸ் வைக்கிறது, கிளைமேக்ஸ் எந்த மாதிரி வைக்கிறது, அப்புறம் இதில் என்ன தீம் சொல்ல போகிறோம், இதில் என்ன மாரல் ஸ்டோரி சொல்ல போகிறோன்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு வருது. அப்படியே நான் வந்து ஒரு இதுவாக எழுதுனா கூட அது வந்து ஆர்கானிக்காகவும் இல்லை, சுவாரஸ்யமாகவும் இல்லை. இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். அது கொஸ்டின் இல்லை, ஸ்டேட்மெண்ட்டு. சாரி சார். அதாவது லாக் லைன் செட் சொல்லி கடைசியில் ஒரு கேள்வியோடு முடிங்க. லாக் லைன் செட் பண்ணிட்டு தான் வந்து ஒரு ஸ்டோரி எழுத தொடங்கணுமா? லாக் லைனுன்றதெல்லாம் டெக்னிக்கல் டேர்முங்க. அது வந்து இப்போ வந்து வெப் சீரிஸில் அங்கே எங்கேயோ கேட்குறாங்கன்றதுனால அதை நீங்கள் கொண்டாந்து மைண்டில் போய் ஏற்றிக்கிட்டீங்க. முதல்ல நீங்கள் என்ன கன்சீவ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி வந்து என்ன குழந்தை வேணுமாலும் வரட்டும், பட் குழந்தை வந்தால் எப்படி வளர்க்க போகிறோம் அப்படின்ற சிந்தனை தானே வேணும். அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கான பொருளாதார சூழ்நிலை இருக்கா, அந்த குழந்தைய என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற கனவுகள் தானே மெயினாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கன்சீவ் பண்ணுறீங்க. அந்த ஐடியா அப்படின்றதும் அந்த கதைன்றதும் அந்த உங்களை வந்து அது நகர்த்தும். இந்த கிளைமாக்ஸ் வைக்கிறதா அந்த கிளைமாக்ஸ் வைக்கிறதான்றது வந்து செட்டப் கதை. அது வந்து இப்போ கமர்ஷியல் படங்களுக்கு தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். சில கதைகளுக்கு இதுதான் தீர்வு, இதை தாண்டி வேற ஒன்றும் வைக்க முடியாது அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அதை நோக்கி இந்த இப்போ காதல் கோட்டையில் வேற என்ன வைப்பீங்க? அதுதான் கிளைமாக்ஸ் தான் அவர் மைண்டில் முதல்ல வந்திருக்கும். இப்படியெல்லாம் ஒருத்தர் பார்க்காம மிஸ் ஆகிற காதலர்கள் கடைசி நிமிடத்தில் பார்த்தார்கள், கடைசி நிமிஷத்துலையும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் அவன் விரக்தியாக இருந்துச்சு பய அப்படின்ட்டு போயிடுவான்ல. ஸோ அங்கே அந்த கிளைமாக்ஸ் தான் அவரை டிமாண்ட் பண்ணுது அந்த கதையே. காதல் கோட்டை கூட நீங்கள் பண்ண முடியாது, ஏன் அவர் ஃபோன் பண்ண முடியாது அப்படின்றா. சார் இப்போ நான் வந்து சின்ன வயசுலேருந்து புக்ஸ் எல்லாம் அதிகம் படிக்காமல் சினிமா பார்த்து மட்டும் வளர்ந்துட்டு இப்போ சினிமா பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். அப்போ வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கும் போது என்னோட இமேஜினேஷனில் இருக்கிற படத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ரைட்டிங் தான் எல்லோரும் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க, பண்ண எழுதுன்றாங்க. எழுத உட்காந்தா ரொம்ப இரிட்டேஷனாக டிப்ரெஷன் ஆகுது, அந்த மாதிரி இதெல்லாம் வருது. இப்போ சார் இப்போ வந்து அவர் அகிரா குரோசாவாவோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேரக்டர் ஆகணும்னா நீ வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் ரைட்டராக இருக்கணும், அப்போ தான் நீ டேரக்டர் ஆக முடியும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா? அது அவரோட பர்ஸ்பெக்டிவ்ங்க. இல்லைங்க, நீங்களாக யோசிங்கன்ற. உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு நீங்கள் முதல்ல கண்டுபிடிங்க. பலவீனத்தை எப்படி பலமாக்குறதுன்னு பாருங்கள். கூட்டு முயற்சி தாங்க சினிமா.
இது தனியாகவே பண்ணணும்னு ஏன் எனக்கு துடிக்கிறீங்க? சொல்கிறவங்க சொல்லட்டும் சார். நீங்கள் உள்ள என்ன நினைக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. உங்கள் கருத்து என்ன? எந்த ஒரு விஷயத்திலையும் உங்கள் நிலைப்பாடு என்ன? எந்த ஒரு சம்பவத்திலும் உங்கள் பார்வை என்ன? ஒரு பார்வை இருக்குல்ல, ஒரு விஷயத்தில் உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்குல்ல. அந்த மாதிரியாக உங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன? உங்களுக்கு பலம்ன்றது காட்சி பூர்வமாக சிந்தித்தல், அதுதான் எனக்கு வருது. ஒரு விஷயத்தை வந்து காட்சியாக எடுத்ததுமே ஒரு கார் போகுது, அங்கேருந்து இறங்குறான், ஒரு சர்ச்சு பெல் அடிக்குது, இப்படி எனக்கு காட்சி பூர்வமாகவும் ஒளி குறிப்பாகத்தான் எனக்கு தோணுதுன்னா அதுதான் உங்கள் பலம். எழுதுறவனா பல பேருக்கு அது வரலையே. இப்போ சொன்னார் ஒருத்தர் 50 பக்கம் எழுதினாருன்னு சொல்லிட்டு. 50 பக்கம் எதுக்கு தேவை ஒரு காட்சிக்கு? அது பூரா வந்து அவருடைய கருத்து. காட்சி பொது 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 பார்வைக்கு போகிற ஒரு காட்சி அமைப்பில் 50 பக்கத்துக்கெல்லாம் தேவையே இல்லை, இல்லையா? அதனால் வந்து உங்கள் பலம் அறிந்து கொள்ளுங்கள், அந்த பலத்தை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. எது பலவீனமோ அந்த பலவீனத்தை நிரப்புவதற்கு அந்த துறையில் பலமாக இருக்கிறவங்கள கூட்டு சேர்த்துக்குங்க. கூட்டணி இல்லாமல் சினிமா இல்லைங்க. இப்போ பாடலாசிரியர்கள் அவங்கலாம் வந்து இப்போ கவிதை தொகுப்பை கொடுத்து வாய்ப்பு கேட்கலாம்னு சொல்லி ஆஸ் அ டைலாக் ரைட்டர் மட்டும் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் எப்படி வாய்ப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இல்லை சார். ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு டைலாக் ரைட்டராக எப்படி வாய்ப்பு கேட்குறா, ஃபஸ்ட்டு அப்ரோச்சு எப்படின்னு தெரில சார். நீங்கள் கதைகள் எழுதுங்க, கதைகளுக்குள்ளே டைலாக் வரும்ல. பத்திரிகைகள் இன்றைக்கி நிறைய இருக்குல்ல, இன்றைக்கி டிஜிட்டலாக எழுதலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. அதான் இப்போ உங்களுடைய பலம் என்னவோ அந்த பலத்தை மற்றவர்கள் பார்க்க செய்யுங்கள், அவ்வளோதான். நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட 4 இயக்குநர்களோட பழகுங்க, நீங்கள் எழுதி வச்சுருக்கிற வசனங்களை காமிங்க, அவ்வளோதானே. அப்படி தானே வர முடியும். வேறு வெறும் வசனத்தை மட்டும் எப்படி போட்டு யார்கிட்டையும் வந்து ஒரு பென்ட்ரைவ் போட்டு கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் நீங்கள் நட்பு ரீதியாக தான் நீங்கள் எதாவது சாதிச்சுக்க முடியும். தனித்தனியாக இருக்கீங்கன்ற நான் வந்து இல்லை. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, கலெக்டிவாக சாதிக்கணுன்ற சிந்தனை நிறைய பேருக்கு இல்லை. ஆனால் கலெக்டிவாக தான் சாதிக்க முடியும் சினிமாவில். இதுதான் இந்த ஒரு முரண் இருக்குது. அது உள்ள ஈகோ தடை, மனத்தடை ஒன்று இருக்குது. இந்த மனத்தடையை எடுத்துட்டு யார்கிட்ட என்ன பெஸ்ட் இருந்தாலும் வெக்கப்படாமல் கூச்சப்படாமல், எனக்கு இது வருதுடா, எனக்கு இது வரலடா அப்படின்னு வெளிப்படையாக நண்பர்களோட பேசி கூட்டணி அமைச்சிங்கன்னா நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வரும். அந்த நரேஷனில் ஒரு டிஃபிகல்ட்டி ஒன்று ஃபேஸ் பண்ணுறோம். இப்போது டெபியூட்டண்ட்டாக என்ன டிஃபிகல்ட்டினா, ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் நம்ம உட்காரும்போது 1.5 மணி நேரம் நம்ம கதை சொல்கிறது அவங்க வந்து விரும்புறதில்ல. எல்லாருமே எடுத்தோடனே 10 நிமிஷம் சொல்லு, 15 நிமிஷம் சொல்லுன்னு ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. 1.5 மணி நேரம் நம்ம ஒருத்தர்கிட்ட கதை சொல்லும்போது அவங்களுக்கு ஆகிற அந்த கனெக்ட் 10 நிமிஷத்தில் கொடுக்க முடியல. பட் அந்த 10 நிமிஷத்தை தவிர நமக்கு அந்த வாய்ப்பு வேறு கிடைக்க மாட்டேங்குது. அந்த மொமெண்ட்டில் இப்போது இட் மேபி எமோஷ்னல் ஸ்டோரி, ஒரு அம்மா பொண்ணு கனெக்ட் கொடுத்துடலாம். ஒரு காமெடி ஸ்டோரின்றப்போ, ஒரு டார்க் காமெடியாக பண்ணுறோன்றப்போ அந்த கனெக்ட்ன்றது அந்த 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு டெபியூட்டண்ட்டாக எப்படி நம்ம போய் கன்வே பண்ண முடியும்? அது வந்து ரொம்ப பெரிய, இது ரொம்ப ப்ராக்டிக்கலான டிஃபிகல்ட்டி தாங்க. இதுக்கு ஒன்றும் சொல்யூஷனே கிடையாது. அதாவது நீங்கள் சந்திக்கிற நபர் வந்து ரொம்ப ஆர்வமானவராக, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல தம்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறவராக இருந்தால்தான் இது நடக்கும். 10 நிமிஷத்தில் சொல்லுங்கள், இல்லைன்னா வந்து இவர்கிட்ட பாருங்கள், அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் ஓகேன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க, இப்படி நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது இல்லையா? அது வந்து சாபக்கேடு, அவ்வளோதான். இந்த துறையில் ஒரு நம்ம இங்கே இருந்துக்கிட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனி வைக்கிற ஒரு டெஸ்ட்டில் நம்ம முகத்தையே காட்டாமல் நம்ம இன்டெலிஜென்ஸை மட்டும் காட்டி பைனரி மெத்தடில், அப்ஜெக்டிவ் மெத்தடில் பதில்கள் சொல்லி 5 லட்ச ரூபா வேலையில் சேர முடியுதா? அந்த மாதிரி சிஸ்டம் இல்லை. வெறும் திறமையை மட்டுமே எடை போடுகிற சிஸ்டம் இங்கே இல்லை. பட் இதெல்லாம் தான் பாட்டில் நெக்ஸ். இந்த பாட்டில் நெக்ஸை மீறி தான் எல்லாரும் சாதிச்சிருக்கிறாங்க. நீங்கள் அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே எப்படி திறமையாக சொல்கிறதுன்ற உங்கள் திறமையை தான் நீங்கள் வளர்த்துக்கணும். இம்ப்ரெசிவாக இருக்க ஒரு கிரிக்கெட் பந்து வந்து மேலே பட்டுச்சுன்னா அவனுக்கு மெமரி போயிடுச்சு, அவனுக்கு பார்த்தா கல்யாணம், இந்த கல்யாண டயத்தில் அந்த மேட்ரு வெளியில் தெரியாமல் அவனுக்கு மெமரி போயிடுச்சுன்றதை விட்டுட்டு எப்படி சமாளிக்கிறாங்க நண்பர்கள். இது இப்போ 1 நிமிஷம் கூட ஆகலையே. பட் இதில் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது நகைச்சுவை படம் தானே. நான் சொல்கிறது எந்த படம்? ஆமாம், இது ஒருத்தனை ஒரு ப்ரொடியூசரை இம்ப்ரெஸ் பண்ணும்ல, பண்ணுமா பண்ணாத? அந்த ஹூக் இருக்கு இல்லையா, எப்படி சொல்வது? உங்கள்கிட்ட நல்ல கண்டென்ட் இருக்கலாம் சார்,
சார் உங்களை 5 பவுன் செயினையும் ஒரு ஓரத்தில் தான் சார் தேய்ச்சி பார்க்குறாங்க. 5 பவுனுமா தேய்ச்சி பார்க்க முடியும்? அது நீங்கள் தான் வளர்த்துக்கணும். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே எப்படி உங்கள் திறமையை காட்டுவதுன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லி அப்படி தான் நீங்கள் வளர்த்துக்கணும். சார் குட் ஈவினிங் சார். சார் இப்போ நான் ஒரு டெரரிஸ்ட் கான்செப்டை ஒரு ஸ்டோரி எழுதிட்டுறேன் சார். அதுக்கு என்னைய எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ப்ராசஸை ஒரு ரிசர்ச் ஒர்க்காக நான் ஒரு டெபியூட் டைரக்டராக எப்படி சார் அறிமுகம் ஆகிறது? இல்லை, அது தொடர்பான தகவல்கள் எப்படி சேகரிக்கிறதுன்றீங்களா? மெனக்கடணும். அந்த பியூன்கிட்ட போய் ஃபஸ்ட்டு லஞ்சம் கொடுக்கணும். அப்படி தானே உள்ளே போக முடியும், அப்படி தானே தெரியணும். ஏங்க நம்ம நாட்டு ஸ்பை வந்து வெளிநாட்டில் வந்து முஸ்லீமாக சுன்னத்து பண்ணிக்கொண்டு மாறி பாகிஸ்தானுக்குள்ளே போய் ஒரு அங்கே உள்ள முஸ்லீம் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அங்கேயே வாழ்ந்து நம்ம நாட்டில் பல போர்களுக்கு உதவினார் ரவீந்திர கௌஷிக்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்பை. அவருக்கு வந்து அங்கே வந்து பின்னாடி மாட்டினார். 16 வருஷம் பல சிறைகளில் மாற்றப்பட்டு கடைசியில் பாகிஸ்தான்லேயே இறந்தார். அது நம்ம நாட்டுக்காக அவர் செய்த விஷயம். இது உங்களுக்காக நீங்கள் தான் மெனக்கடணும். எப்படி செய்யணுன்றதெல்லாம் வழிமுறையெல்லாம் ஏங்க பல டைரக்டர்ஸ் சாதித்தவங்க, பல டைரக்டர்ஸுக்கு அவங்க இப்போ பாக்யராஜ் சாருக்கு உதாரணம் சொல்கிறேன். பாக்யராஜ் சார் பாக்யான்னு பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தார். அதில் வந்து ஒரு ஆஃபீஸ் பாயாக சேர்ந்தவர் தான் சிவகுமார். பின்னாடி ஆயுத பூஜையெல்லாம் படம் பண்ணார் அவர். அதே மாதிரி அந்த ஆஃபீஸில் சப் எடிட்டராக கிளரிக்கல் கேடரில் இங்கெல்லாம் வந்து சேர்ந்தவங்க எல்லாருமே சினிமா கனவுகளோடு இருந்தவங்க. அவர் கண்ணு பற்றாதா, ஒரு நாளாவது கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு. ஸோ மெனக்கெடல் இல்லாமல் எதுவுமே இல்லைங்க. நமக்கு வரணும்னா நம்ம தான் மெனக்கெடணும். இப்போ நீங்கள் இது வேணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா வழிமுறைகள் நீங்கள் தான் யோசிக்கணும். இறுதியாக வந்து உங்கள் எல்லார்ட்டையுமே ஒரு துடிப்புனால பார்க்க முடிஞ்சது. காமனாக வந்து சும்மா வந்து வரல, அது நல்லா புரிஞ்சு போச்சு எனக்கு. இவ்வளவு பேர்கிட்டையும் வந்து ஒரு துடிப்பும் ஒரு ஆர்வமும் நிச்சயமாக இருக்குது. ஒரு தேடலும் இருந்தால் தான் இப்படிலாம் தேடி வருவீங்க. இதில் இவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது எனக்கு இந்த சூழ்நிலை, இடம் இதெல்லாம். ஆனால் எல்லார்கிட்டையுமே வந்து ஒரு ஆர்வமும் துடிப்பும் எனக்கு தெரியுது. இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கலாம், உதவி இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கலாம். நான் சொன்ன விதம் ஏதாவது காயப்படுத்துகிற மாதிரி கூட இருந்திருக்கலாம். அதெல்லாமே வந்து நன்மைக்காக. சினிமா அப்படின்றது மேலே உள்ள, மீடியா மேலே உள்ள ஒரு காதலன்னா, அந்த மாதிரியான ஒரு காதல் இருந்தால் தான் இதில் ஜெயிக்க முடியும். வெறும் ஆர்வம் பத்தாது, காதலிக்கும். சினிமாவை காதலியுங்கள். இப்போ நம்ம ஒரு பொண்ணை நேசிக்கிறோம்னா கம்ப்ளீட்டாக அவளை பற்றி தெரிஞ்சுக்குவோம் இல்லையா? அவளையே பார்க்கணும், அவளை பேசணும், அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அந்த காதலித்தால் நிச்சயமாக அதை நோக்கிய சிந்தனை, செயல் எல்லாமே இருக்கும். ஸோ தனியாக ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க, கூட்டணியில் ஜெயிங்க. மறுபடி நான் சொல்கிறது, தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், நவீனப்படுத்திக் கொள்ளுங்கள். குறுக்கு வழியே கிடையாது சினிமாவில். ஆல் தி பெஸ்ட்.